நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம். அதனால் தான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடும் வழக்கம் இங்கு உள்ளது. அளவில்லாத சிறப்புகள், அற்புதங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது. கார்த்திகை தீபம் என்றாலே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். இந்த மகா தீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பதற்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவார்கள். இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என பலருக்கும் தெரியாது. இதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து பலரும் மகா தீபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை தவற விடுவதுண்டு. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் இத்தனை நன்மைகள் கிடைக்குமா? அது என்னவென்று முழு பதிவை இங்கே காண்போம். ஃபுல் வீடியோ கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்.